حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை சாதனையாளர்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனிற்காக, இந்த உலகில் வாழும் எல்லா மக்களுக்குமாக சேவை செய்து சாதனை படைத்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்தான், அவன் வளர்ந்தான், சம்பாதித்தான், திருமணம் முடித்தான், சொத்துக்களை வாங்கினான், தன்னுடைய பிள்ளைகளுக்கான கல்யாணங்களை அவன் நிறைவுபடுத்தினான், மௌத்தாக போனான். இது ஒரு வகையான ஒரு வாழ்க்கை. அது அவனை மட்டும் சார்ந்த வாழ்க்கை. இது ஒரு தவறான வாழ்க்கை அல்ல. ஆனால் இஸ்லாம் இப்படி வாழ்வதை விரும்பவில்லை. மாறாக இந்த சமூகத்திற்கு பலன் நல்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அதன் மூலமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் பலன் பெற வேண்டும், பயன் பெற வேண்டும் என்று அது விரும்புகிறது. அந்த அடிப்படையிலே சாதனையாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதல் பட்டியலில் வருபவர்கள் நபிமார்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் சாதனையாளர்களாகவே திகழ்ந்தார்கள். அதிலும் முதன்மை சாதனையாளர் என்றால் அது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. அவர்களுக்கு ஈடாக இணையாக இன்னொரு சாதனையாளரை நாம் குறிப்பிட முடியாது. எல்லா துறைகளிலும் ஆளுமை மிக்கவர்களாக விளங்கி குறைந்த காலத்தில் 23 வருஷத்திலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள். அவர்கள் தீனினுடைய புரட்சி என்ற ஏக தெய்வ கொள்கையை மாத்திரம் இங்கே கொண்டு வந்து தராமல் மாறாக பொருளாதாரத்திலே வளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள், அரசியலிலே புரட்சியை ஏற்படுத்தினார்கள், ஆட்சியிலே அற்புதத்தை கண்டார்கள், தந்தார்கள். எனவே இப்படி எல்லா துறைகளிலும் ஆளுமை மிக்கவர்களாக திகழ்ந்து உலகத்தினுடைய அத்துணை மக்களுக்கும் அற்புத வழிகாட்டியாக திகழ்ந்த முதல் சாதனையாளர் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அருமையான பெருமக்களே, அதை அடுத்து ஒரு நபி என்று எடுத்துக்கொள்வோமேயானால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாபெரும் சாதனையாளர்களாக இமாம்கள் பார்க்கிறார்கள். காரணம் என்னவென்றால்
தௌஹீத் என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்ட பொழுது எல்லா நபிமார்களுக்கும் சங்கடங்கள் வரும், எல்லா நபிமார்களுக்கும் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், மக்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வரும், அரசு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வரும். ஆனால் இவர்களுடைய காலத்தில் ஆண்ட மன்னன் யார் என்றால் நம்ரூத். உலகம் முழுவதையுமே ஆண்டவன். உலகம் முழுவதற்கும் ஆட்சி செய்த இந்த நம்ரூத் மிகப்பெரிய சங்கடங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தினான். இந்த வரலாறை குர்ஆன் பேசும், ஹதீது பேசும். அதற்கு மத்தியிலும் கூட அவர்கள் சத்தியத்தை அந்த அரசனுக்கு மத்தியிலே கொஞ்சமும் அச்சமில்லாமல் தெளிவாகவும் மிக அழகாகவும் எடுத்து சொன்னவர்கள். இதெல்லாம் குர்ஆன் சூரத்துல் பக்ரால நிறைய வருது. ஒரு கட்டத்திலே அவன் சொன்னான், இப்ராஹீமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்ன இது, என்னையன்றி வேறு இறைவன் இருக்கவா செய்கிறான் என்று நம்ரூது கேட்டான். உங்கள் இறைவனுடைய அத்தாட்சி என்ன என்று கேட்டான். என் இறைவன் ஒரு ஹயாத்தாக்குபவன் அவன்தான், யுஹ்யி வ யுமீத், மரணிக்க செய்பவனும் அவன்தான். ஒருவனுக்கு உயிர் கொடுப்பதாக இருந்தாலும் அவன்தான் கொடுக்கிறான், மரணிக்க செய்வதாக இருந்தாலும் அவன்தான் மரணிக்க செய்கிறான் என்று சொன்ன பொழுது அவன் சிரித்து கொண்டே சொன்னான், இந்த பணியை நானே செய்வேன், இது என்ன பெரிய மேட்ரு, அதான் நான் செய்கிறேனே. எப்படி? இரண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை அழைத்து வர சொன்னான். இவர்களுக்கு மரணம் உறுதியாக ஆகிவிட்டது. அதுல ஒருத்தனை கூப்பிட்டாங்க, வாடா அப்படின்னா. அவன் வந்தான், உன்னை விடுதலை செஞ்சுட்டேன் போ அப்படின்னா. அப்ப அவனுக்கு ஹயாத்து கிடைச்சிருச்சா இல்லையா? மௌத்தை விட்டு தப்பிட்டானா இல்லையா? அவனுக்கு நான் ஹயாத்தை கொடுத்துட்டேன்னா. இன்னொருத்தனை வெட்டிட்டான், வேலையை முடிச்சிட்டானா இல்லையா? எனவே உயிராக்குதல், மரணிக்க செய்தல் என்பது இது என்னுடைய பணியிலும் இருக்கிறது என்கிறான். இப்ப இந்த கிறுக்கனுக்கு இந்த மாதிரி பதில் சொன்னால் அவனுக்கு புரியாது என்று அடுத்த ஒன்றை சொன்னார்கள். என் ரப்பு கிழக்கிலே சூரியனை உதிக்க செய்கிறான், நீ மேற்கிலே உதிக்க செய். புகித்தல்லதி கஃபர் என்கிறான் அல்லாஹ். என் இறைவன் கிழக்கே உதிக்க செய்கிறான் சூரியனை, நீ மேற்கே உதிக்க செய் பார்க்கலாம் என்ற பொழுது அந்த வாதத்திலே தோற்று போய் அவன் நடுங்கி போனான். ஆக உலகத்தையே ஆண்ட வல்லவனான மாபெரும் அரசராகிய சக்கரவர்த்தி ஆகிய நம்ரூத் இடத்திலே மிக தைரியமாகவும் ஆதாரபூர்வமாகவும் செய்திகளை முன்வைத்து அவனை திக்குமுக்காட செய்த ஒரு மாபெரும் சாதனையாளர் தான் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்றைக்கு காபாவை எடுத்துக்கொண்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் சொல்லும் இல்லையா? அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்காம் இப்ராஹிமை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பெயர் சொல்லுமா இல்லையா? சஃபாவை எடுத்துக்கொண்டால், மருவாவை எடுத்துக்கொண்டால், மினாவை எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் அவர்களுடைய பெயரை சொல்லக்கூடிய தலம். எனவே இத்தகைய சிறப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவர்களுடைய சாதனையை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான் என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்று. ஒரு மனிதன் வாழ்ந்தான் மரணித்தான் என்பதை விட இந்த சமூகத்திற்காக நிறைய அறப்பணிகளை செய்து மரணித்தான் என்று அவனுக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் சொல்லணும். அவனுக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் சொல்வதுதான் அவன் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று. செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், இறைவா என்னை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பிந்தி வரக்கூடியவர்களுடைய உண்மையாளர்களினுடைய நாவிலே என்னை முழங்கச் செய்வாயாக. நான் அப்படி கேட்குறாங்க. இன்னைக்கு நாம எல்லா தொழுகைகளையுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூர்றோமா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மது கமா ஸல்லைத வ ஸல்லம்த அலா சய்யிதினா இப்ராஹிம். ஸலவாத் சொல்றோமா இல்லையா அவங்க மேல? அப்போ எல்லா தொழுகைகளையுமே அவர்களை நினைவு கூற வைத்தான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நினைவு கூற சொன்னாங்க. தொழுகையில அவங்களுடைய பெயர் வரணும்னாங்க. இப்ப எல்லா தொழுகைகளும் அவருடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது. இதைத்தான் அப்பவே அவர்கள் கேட்டார்கள், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், இறுதியிலே வரக்கூடிய உண்மையாளர்களினுடைய நாவிலே என்னை முழங்கச் செய்வாயாக. அந்த அளவிற்கு என்னுடைய பணிகள், என்னுடைய சேவைகள், என்னுடைய சாதனைகள் உன்னிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் அங்கீகரித்து இவ்வளவு பெரிய மகத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்தான்.
இப்படி நபிமார்களினுடைய பட்டியலையே நாம் சொல்லிக் கொண்டு இருந்தால் எல்லா நபிமார்களும் சாதனையாளர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறையிலும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். அதை பேசுறதாக இருந்தால் தனியாக நாம பேசணும். அதற்கு ஒரு பொது தலைப்பில் அவர்களை பேச முடியாது. 10ஓடு 11ஆக 2ஓடு 3ஆக பேச முடியாது. அது சிகரம், அது எல்லாவற்றுக்கும் சிகரமாக திகழ்ந்தவர்கள். எனவே பிற சாதனையாளர்களை குறித்து நான் இந்த உரையிலே கொஞ்சமாக குறிப்பிடுகிறேன். அடுத்து சஹாபிகளை எடுத்துக்கொண்டால் குலஃபாவுர் ராஷிதீன்களாக இருக்கக்கூடிய 4 பேருமே அவர்கள் மாபெரும் சாதனையாளர்கள் தான். ஒவ்வொருத்தரும் செய்த சாதனைகள் அனந்தம் என்றாலும் கூட ஒரே ஒரு உதாரணத்திற்கு ஒரு சஹாபியை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பாட்டனார் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே செய்த சில முடிவுகள் இருக்கிறதே, வலிமையும் ஆற்றலும் மிக்க செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையே கலங்க செய்தது, ஆட்டம் காண செய்தது. நடுங்கி போனாங்க. என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். அப்படி வஃபாத்தான போது இஸ்லாமிய உலகிலே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது, கிளர்ச்சி ஏற்பட்டது. பல பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ச்சியிலே ஈடுபட்டார்கள். என்ன கிளர்ச்சியில ஈடுபட்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வஃபாத் ஆயிட்டாங்க, இனிமேல் இஸ்லாம் இல்லை அப்படின்ட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியில போனாங்க ஒரு பெரிய கூட்டம். இது ஒரு பெரிய வரலாறு. போனவர்கள் 5-10 நபர்கள் அல்ல, 100-200 அல்ல, பல்லாயிரக்கணக்கான பேர் வெளியில போனாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்தது தெரியுமா? நாங்கள் இனிமேல் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், ஜக்காத்து கொடுக்கிறது முடிஞ்சது அப்படின்னா சூரத்து அன்பாலில் இருந்து அல்லது தௌபாவிலிருந்து சில ஆயத்துக்களை கொண்டு வந்து ஓதி காட்டி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில தான் ஜக்காத்து கொடுக்க சொன்னான். அவர்களுடைய பொறுப்புல தான் ஜக்காத்து கொடுக்கணும். எனவே அதெல்லாம் நீண்ட செய்தி நான் விதிக்கவில்லை. ஆகவே இனிமேல் ஜக்காத்து என்பது கிடையாது, நாங்க தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஹஜ் செய்வோம், எல்லாம் செய்வோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், ஜக்காத்துங்கிறது இனி முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தோடு ஜக்காத்து முடிந்தது என்று தாங்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இருப்பதாக கூறிக்கொண்டே ஜக்காத்தை மறுத்தவர்கள், ஜக்காத்து ஃபர்ல் அல்ல என்று குறிப்பிட்ட ஒரு கூட்டம் கிளம்பியது. இப்ப இவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று சீனா சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு விரும்புறாங்க, போர் தொடுப்பேங்கிறாங்க. இதுல பெரிய சங்கடமான நிலை என்னன்னு பாருங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக சீனா உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஷாமுக்கு செல்வதற்காக, இன்றைய பலஸ்தீன் ஜோர்டான் இருந்த பகுதி அது, இன்றைய பலஸ்தீன் ஜோர்டான் இருந்த பகுதி அது. அப்ப அந்த பகுதிக்கு செல்வதற்காக ஒரு படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்படி ஏற்பாடு செய்த நிலையில தான் சித்திக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப மதீனாவிலேயே பெரிய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது. மதீனாவில் சுற்றிலாம் பெரிய பிரச்சனை இருக்கு. இஸ்லாத்திலிருந்து வெளியிலே சென்ற ஒரு கூட்டம் மதீனாவை தாக்குவது என்ற முடிவுக்கு வந்தாங்க. அது ஒவ்வொரு குழுவாக ஒன்று இணைந்தது. சுமார் 10 அல்லது 11, 12 கோத்திரத்தார் ஒன்று இணைந்தார்கள். அது ஒரு பெரும் படையாக மாறியது. மதீனா ஷரீஃபை தாக்குறது, சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக போரிடுவது என்று ஒரு மாபெரும் குழு வந்தது. இப்ப இந்த படை ஏற்கனவே மதீனாக்கு வெளியில இருக்கு. படை புறப்பட்டு போனது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நெருங்கிடுச்சு, அவங்களுடைய சுகம் இல்லாம போனாங்கிறதுனால உசாமா ரலியல்லாஹு அன்ஹு படையை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப வஃபாத் ஆயிட்டாங்க, ஜனாசா எல்லாம் அடக்கம் எல்லாம் முடிந்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அடக்கம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இந்த படையை என்ன செய்வது என்றால் சித்திக் நாயகம் பொறுப்புக்கு வந்துட்டாங்க. படையை அனுப்புவதா இல்லையா என்றால் பெரும்பாலான சஹாபிகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட படையை அனுப்பக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மதீனாவே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. மதீனாவே பாதுகாப்பு இல்லாத நிலையில் நாம இந்த படையை நாம சிரியாவை நோக்கி, ஜோர்டான் அந்த பலஸ்தீன் பகுதியை நோக்கி, அது அந்த பகுதி ரோமர்களுடைய கையில இருக்கு, அங்க அனுப்புறது என்பது நம்முடைய பலகீனமாயிடும். மதீனாவை தாக்குனா யாரா பெரும் படை தயாராகி கொண்டிருக்கிறது. மதீனாவுக்கு வெளியிலே பெரிய படை தயாராகிருக்கு, மதீனாவிலையும் பிரச்சனை இருக்கு.
எனவே இப்படி மதீனாவை தாக்கினால் அதை எதிர்த்து தாக்குவதற்கு படை இல்லை என்று சொன்ன பொழுது சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை பிடித்து கொடுத்துட்டாங்க, கொடியை ஏற்றிட்டாங்க, அதை நான் இறக்க மாட்டேன், அந்த படை செல்லட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அனுமதித்ததை நான் நிறுத்த மாட்டேன் என்றார்கள். என்ன உறுதி, ஆச்சரியம் இல்லையா? அப்ப எல்லாரும் சொன்னாங்க, நாங்களும் அதைத்தான் விரும்புறோம். ஆனா இன்னைக்கு மதீனாவை நாம் இருக்கக்கூடிய பகுதியே, தலைநகரே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கே என்று சொன்ன பொழுதும், இன்னொரு கட்டத்துல இந்த ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்பவர்களோடு நாம் போர் தொடுக்கணுமா? கொஞ்ச காலம் அவங்களை விட்டு அவங்களுக்கு நேரம் எடுக்கலாமே என்று சொன்ன பொழுது யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரைக்கும் கேட்கிறாங்க, சரி கொஞ்சம் விட்டு பிடிப்பா அவனை என்று சொல்ல போது சித்திக் நாயகம் சொன்னாங்க, உமரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வலிமையாக இருந்த நீர் எப்போது கோழையாக மாறினீர்கள் என்று கேட்டாங்க. நடுங்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஆட்சி அவங்க நடத்தினாங்க, திறமையான ஆட்சி, வலிமையான ஆட்சியை நடத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே அசந்து போனாங்க. ஒரு கட்டத்துல சொன்னாங்க, இந்த இடத்துல நான் இருந்திருந்தால் இந்த ஆட்சி வேறு மாதிரி போய் இருக்கும், சீராக இருந்திருக்காது. அவ்வளவு அழகான முடிவை சித்திக் நாயகம் எடுத்தார்கள் என்று பிந்திய காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை வாழ்த்தி சொன்னார்கள். என்ன நடந்தது? அந்த படையை தைரியமா அனுப்புனாங்க. இப்ப எதிரிகளுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒரு இவ்வளவு பெரிய படையை தைரியமா அனுப்புறாங்களே, மதீனாவிற்கு ஆபத்து இருக்குதுங்கிறது நல்லவே தெரியுது. ஒவ்வொரு குழுவாக கிளர்ச்சி செய்து அது 10-12 குழுவாக குடும்பங்கள், கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறது. மதீனாவை நோக்கி படை நடத்தி செல்வதற்கு எதிராக தயாராக இருக்கிறது என்று தெரிந்தும் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் படையை அங்க அனுப்புறாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு, இல்லாட்ட அனுப்புவாங்களா? ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு பயம் அவங்களை இயல்பாகவே அவங்களோட கல்புல அல்லாஹ் போட்டான். சேனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தார்கள். சித்திக் நாயகம் அழைத்து அங்கே இருந்த ஒரு சிறு படையை ஒப்படைக்கிறாங்க. சிறு படை தான் இருக்கு, பெரிய படை இல்ல. படை போக சொல்லிட்டாங்க, போங்க நீங்க புறப்பட்டு போங்கட்டாங்க. போயிட்டாங்க அவங்க. உசாமா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் உள்ள படை போனது. சிறு படை இருக்கிறது, அந்த படையை அலிநாயகத்திடத்துல ஒப்படைக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்களோ இப்படி இப்படி செய்யணும்னு சில வழிமுறைகளை சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அறிவை, ஞானத்தை தந்திருக்கிறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து நிறைய இல்மை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த படையை நடத்தி இந்த எதிரிகளை, ஜக்காத்தை தரமாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களை, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களை சமர் செய்யணும், சண்டை போடணும் அவர்களோடு. நீங்கள் தான் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மிக மதிநுட்பமாக செயல்பட்டு மதீனா ஷரீஃபை செய்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சித்திக் நாயகத்தினுடைய உத்தரவின் பேரில் காப்பாத்தினாங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு அது நீண்ட நிகழ்வு, பெரிய செய்திகள் அதில் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, எனவே ஒரு பெரிய புரட்சியை நடத்தி மதீனா ஷரீஃபை காத்து இந்த தீனை காத்தவர்கள் என்றால் சேனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதை சாதனையாளர்களுடைய பட்டியலே கொண்டு வரலாம். இனி அடுத்து நாம் சொல்வதாக இருந்தால், இனி சஹாபாக்கள் ஒரு ஆளு சொல்லி இருக்கிறோம். இமாம்கள் என்று சொன்னால் பல துறைகளிலே பல இமாம்கள் இருந்தார்கள். ஃபிக்ஹினுடைய துறை என்று எடுத்துக்கொண்டால், ஹதீதினுடைய துறை என்று எடுத்துக்கொண்டால், அதப் என்ற இலக்கிய துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், விஞ்ஞானத்துறை, மருத்துவத்துறை என்று, பொறியியல் துறை என்று ஒவ்வொரு துறை எடுத்துக்கொண்டாலும் அதிலே இமாம்கள் இருக்கிறான். மகத்தான அற்புதமான சேவைகளை இந்த உலகத்திற்கு ஆற்றிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்று ஃபிக்ஹினுடைய நிலை எடுத்துக்கொண்டால் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள தொடலாம். நம்ம இமாம் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிக்ஹினுடைய சிகரம் அவர்கள். ஆனாலும் கூட இந்த மதுஹப் என்ற அடிப்படையை இன்றைக்கு பிரபல்யமாக இருக்கக்கூடிய அளவிற்கு துல்லியமாக இந்த ஃபிக்ஹுகளை கொண்டு சேர்த்தவர்கள் முதலாவது சேர்த்தங்கன்னு சொன்னா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். அவங்களுக்கு முன்னால ஃபகீஹுகள் இல்லையா? எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி விரிவான சேர்ப்புகளை அவர்கள் கொண்டு சேர்க்கவில்லை. ஆனால் இமாமுல் ஆலம் அப்படி செய்தாங்க. இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய ஃபகீஹாக இருந்தாலும் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தை தழுவாமல், அதை தொடாமல், அதை தேடாமல், அதை படிக்காமல்
அதற்கான தீர்வை காண்பது முடியாதும்பாங்க. இமாமுல் ஆலமத்தை பத்தி, ஹனவி இமாமை பத்தி நம்ம இமாம் சொல்றாங்க, ஹனவி இமாமினுடைய ஆய்வுகளை தொடாமல் ஒரு ஃபகீஹ் உருவாக முடியாது என்ற கருத்தை அவர்கள் தங்களுடைய துணியிலே சொல்லுவார்கள். அருமையான பெருமக்களே, அந்த அளவிற்கு இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதிநுட்பமான ஃபிக்ஹுகளை இந்த உலகத்திற்கு தந்து இன்றைக்கு பல கோடி மக்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய மாபெரும் சாதனையாளராக அவர்கள் திகழ்கிறார்கள் என்பது திண்ணம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்து நாம் சொல்வதாக இருந்தால், 4 ஹலீஃபாக்களையும் தாண்டி இன்னொரு ஹலீஃபா, குலஃபா ராஷிதீனில் 5வது ஒரு ஹலீஃபா இருக்கிறார்கள் என்று பல அறிஞர்கள் இமாம்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு புகழ்பெற்ற மாபெரும் பேரரசராக ஹலீஃபாவாக திகழ்ந்தவர்கள் தான் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா பற்றியெல்லாம் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூட நிர்வாகிகளுக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வரலாறு தெரியவில்லை, நாம் வந்த பாதை புரியவில்லை. எனவே அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தினுடைய நெறிகளை, அடிப்படைகளை அவர்களுக்கு நீங்கள் போதிக்கணும். அவர்களினுடைய நாம் வந்த வழி என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும். நாம் பட்ட வழி என்ன என்பதையும் அவர்களுக்கு புரிய வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய பெருமக்கள் இந்த மண்ணுக்காக வேண்டி மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறிப்பிடலாம். நான் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருவராக தொட்டு பார்க்கிறேன். அப்படி அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆச்சரியமான ஒரு ஆட்சியை வழங்கி, ரொம்ப அழகான ஆட்சி, அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே அற்புதமாக இருக்கும். அது தனி வரலாறு, நான் அதற்கு போகவில்லை. அவர்களுடைய ஆட்சியிலே ஜக்காத்து வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போனது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஜக்காத்து வாங்குவதற்கு ஆள் இல்லை, அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படின்னா என்ன மாதிரி ஆட்சி அவங்க தந்திருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை, யாரா கொண்டு இருந்தாப்பா ஜக்காத்து 10 லட்ச ரூபா இருக்கு, 10 லட்ச ரூபாயா, 1 லட்ச ரூபா எனக்கு வேணாம், நீ கொண்டு போயிடுப்பா, எனக்கு நான் ஜக்காத் வாங்குற நிலையில இல்லை, நான் கொடுக்குற நிலையில இருக்கிறாங்கிறான் ஒவ்வொருத்தனும். ஜக்காத்தினுடைய பணத்தை வைத்துக் கொண்டு அலைய ஆரம்பித்தார்கள். அரசாங்கத்திலே கொண்டு அந்த ஜக்காத்தினுடைய உணவுப் பொருட்களை கொட்டினார்கள். என்ன செய்யணும்னு தெரியல அரசு. ஏன்னா எல்லார்ட்டையும் உணவுப் பொருள் இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்கிறது. என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கோதுமைகளை, அந்த பழங்களை, பேரிச்சங்கனிகளை எல்லாம் மலைகளினுடைய முகடுகளிலே பரத்தி தூவி விடுங்கள் என்றார்கள். நம் ஊரை கடந்து செல்லக்கூடிய பறவைகள் அதை சாப்பிட்டுட்டாங்க. ஜக்காத் அங்க கொண்டு போச்சு. ஏன்னா ஜக்காத் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா அந்த உணவுப் பொருட்கள்லாம் அப்படியே இருந்து ஸ்டாக்ல இருந்து நாசமா போயிடும். பறவைகள் சாப்பிட்டுட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை தந்தவர்கள் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இனி ஹதீது துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியும், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான ஒரு படைப்பு என்றே குறிப்பிடலாம். ஞாபக சக்தியினுடைய ஊற்று, நினைவாற்றலினுடைய சிகரம், ஒரு அற்புதம். நீங்க அவங்கள படிச்சு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீதை தன்னுடைய அடியார்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த பெருமக்களில் முதன்மையானவராக திகழ்ந்தாங்க. அமீருல் முஹத்திதீன் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 6 லட்சம் ஹதீதை மனப்பாடம் செஞ்சாங்க. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த 6 லட்சம் பேர்ல அந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒரு 1000 பேராவது இருப்பாங்களா இல்லையா? சஹாபிகள் இருப்பாங்க, தாபியின்கள் இருப்பாங்க, தப தாபி இருப்பாங்க, அவங்களுடைய உஸ்தாத் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்களா இல்லையா? குறைஞ்சது ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இந்த அறிவிப்பாளர்கள் இவங்க படிச்சது, இவங்களுக்கு மேல உள்ளவங்க இருப்பாங்க. அப்ப அவர்கள் 1000 பேர் என்று எடுத்துக்கொண்டால் அவங்க சொல்றாங்க, நான் யாரிடம் இருந்து அறிவிக்கிறேனோ, என்னுடைய ஹதீதிலே வரக்கூடிய, கிரந்தத்திலே வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர்கள், இப்ப இமாம் புகாரி சொல்லுவாங்க, எனக்கு இவங்க அறிவிச்சாங்க, அந்த உஸ்தாத் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க அறிவிச்சாங்க, எனக்கு இந்த சஹாபி அபூ ஹுரைரா நாயகம் அறிவிச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையிலே 4 அல்லது 5, சில சமயங்கள் 6 அல்லது 7 பேர் கூட வருவாங்க. இப்படி பல ஹதீதுகள் இருக்கிறதா இல்லையா? இவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 1000 தொடும் என்றால்
அவங்க சொல்றாங்க, இந்த 1000 பேரை பற்றி கேட்டாலும் நான் சொல்லுவேன்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? அவங்க எப்ப பிறந்தாங்க, எப்ப மூத்தானாங்க, எத்தனை வயசு வாழ்ந்தாங்க, அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது, அவங்களுடைய தொழில் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் நான் சொல்லுவேங்கிறாங்க. வரலாறு அப்படியே சொல்லுவேங்கிறாங்க. பயோடேட்டா நான் சொல்ல முடியும் என்கிறார்கள். ஒரு ஆச்சரியம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுகளை இந்த மக்களுக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சாதனையாளர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள். இது அல்லாமல் அதற்கு அடுத்து அந்த துறையிலேயே எடுத்துக்கொண்டால் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா, இமாம் கஸ்ஸாலி, இமாம் நவவி போன்றவர்கள் திகழ்கிறார்கள். ஆன்மீக துறையை எடுத்துக்கொண்டால் மாபெரும் மகான்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஜோதியாக திகழக்கூடியவர்கள் தான் நம்முடைய குருநாதர் குதுபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அல் அஸீஸ். எவ்வளவு பெரிய சாதனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து போராடியவர்கள். உங்களுக்கு தெரியுமா? பைத்துல் மக்திஸை மீட்டிய ஒரு சாதனையாளர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. யூதர்களுடைய கையிலிருந்து, கிறிஸ்தவர்களுடைய கையிலிருந்து மீட்டி எடுத்தவர்கள். அதற்கான பல போர்களை புரிஞ்சிருக்கிறாங்க. நீண்ட வரலாறுக்கு, பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் சலாஹுத்தீன் அய்யூப் ரஹிமஹுல்லா அவர்கள். அவர்களுடைய படையிலே இருந்த பல பேர் யார் என்றால் ஓதுலாதம் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவர்கள். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய படையிலே அவர்களுடைய வீரர்கள் கலந்து கொண்டார்கள். வரலாற்றை படித்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு பெரிய சாதனையாளராக ஓதுலாதம் ரஹிமஹுல்லா அவர்கள் திகழ்ந்தார்கள். இப்படி எண்ணற்ற சாதனையாளர்களுக்கு மத்தியிலே கண்டுபிடிப்பு, மருத்துவம், இலக்கியம், இயந்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் நம்முடைய இமாம்கள் கோலச்சிருக்கிறார்கள். ஒரு தகவலை நான் சொல்லுவேன். இப்னு சீனா, அலி இப்னு சீனா, மேற்கத்தியவர்கள் இவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவிசன்னா என்பார்கள். இவர் அவிசன்னான்னு குறிப்பிடுவாங்க. இவங்களுடைய முழு பேர் அபு அலியுல் ஹுசைன் இப்னு அப்துல்லாஹ் இப்னு சீனா. அதைத்தான் அலி இப்னு சீனான்னு ஷார்ட்டா சொல்றது. மேற்கத்திய உலகத்திலே அவர்கள் அவிசன்னா என்று அறியப்பட்டவர்கள். 10 வயதிலே குர்ஆனை ஹிஃப்து செஞ்சாங்க. 18 வயதிலே, இவர்களுடைய தாய்மொழி அரபி அல்ல, இவர்கள் பிறந்தது புகாரால. அவர்கள் புகாராவில் பிறந்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்த பகுதி புகாராவிலே அவர்கள் பிறந்தார்கள். 980 கிபி 980 பிறந்து 1037 அவர்கள் மரணிக்கிறார்கள். ஏறக்குறைய 57 வருடம் தான் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. 18 வயதுக்குள்ளால் நீண்ட நெடிய அற்புதமான சேவைகளினுடைய தன்மையெல்லாம் படித்து தேர்வு செய்து ஒரு பெரிய ஆய்வாளராக மாறினாங்க. ஒரு ஆச்சரியமான மருத்துவராக, இலக்கியவாதியாக, தொல்பொருள் ஆய்வாளராக, பல துறையை தொட்ட மேதையாக, சாதனையாளராக திகழ்ந்தவர்கள் தான் சேனா அலி இப்னு சீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஃபிக்ஹ் கலையிலேயும் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அந்த வகையிலே அவர்கள் 200 கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய திப்பு சம்பந்தப்பட்ட அல் கானூனு ஃபி திப் என்று ஒரு கிரந்தம், ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. இது ஐரோப்பிய நாடுகளிலே 600 வருஷமாக மருத்துவ கல்லூரிகளிலே பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 600 வருஷத்துக்கு மேலாக என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமானவர் என்பதை இந்த நாடி பிடிச்சு பார்க்கிறாங்க இல்லையா மருத்துவர்கள், அந்த நாடி பிடித்து பார்ப்பதனுடைய அந்த தன்மையை உயர்மட்டத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அலி இப்னு சீனா, அவிசன்னா என்று சொல்லக்கூடிய அலி இப்னு சீனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் இதை அற்புதமாக கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு மாபெரும் சாதனையாளராக, மருத்துவத்தினுடைய தந்தையாக அறியப்படக்கூடியவர்கள். இப்படி மாபெரும் சாதனையாளர்கள் இந்த மண்ணில், நம்முடைய சத்திய தீனில், இஸ்லாமியத்திலே மலர்ந்து இந்த உலக மொத்தத்திற்கும், உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் மாபெரும் சேவைகளை ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய தருகிறோம். அடுத்து நான் இறுதியாக சொல்ல இருப்பது அல் ஜஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், அபு இஸ்மாயில் இப்னு ரஸாஸில் ஜஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். துருக்கியிலே, அவர் துருக்கி தான் அவங்களுடைய சொந்த நாடு.
1136 பிறக்கிறாங்க. கிபி 1136 பிறந்து 1206 மரணிக்கிறாங்க துருக்கியில. இந்த ஜெசிரி என்பது ஜசீரா என்ற பகுதியை சார்ந்த, மெசபோடாமியான்னு படிச்சிருப்பீங்க, அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் அந்த ஜெசிரி. அபு இஸ்மாயில் இப்னு ரஸாஸ் அல் ஜஸிரி ரஹிமஹுல்லா அவர்கள். இவங்க ஒரு ஆச்சரியமான கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே பாருங்க, நான் சொல்றது 12ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கு நாம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். அப்ப அந்த காலத்திலேயே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இயந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிதாபுன் ஃபி மஅரிஃபத்தில் ஹையலில் ஹந்தசியா அப்படின்னு ஒரு கிதாபை அவங்க எழுதியிருக்கிறாங்க. நிறைய கிதாப், இதுல முக்கியமான கிதாப் இதுதான். இதுல 50க்கும் மேம்பட்ட இயந்திரங்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இவர்களை பற்றிய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கினுடைய முன்னோடி என்று இவங்களுக்கு பேரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்றோமா இல்லையா? அதனுடைய முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் ஜஸிரி ரஹிமஹுல்லா அவர்கள். 50க்கு மேற்பட்ட இயந்திரங்களை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதுல பல லிஸ்டுகள் இருக்குது. ஒன்று ரெண்டு நாங்க குறிப்பிடுறேன். இப்போ தண்ணீரை உயர்த்தக்கூடிய இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் அவர்கள் தான். வீட்டில் மோட்டர் அடிக்கிறோமா இல்லையா, இதுக்கு அடிப்படையை கண்டுபிடிச்சது அவங்க தான். அடிப்படையான கருவிகளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஜஸிரி ரஹிமஹுல்லா. இன்னைக்கு நாம எத்தனையோ இடங்கள்ல இந்த ஏர்போர்ட்லாம் போனா பார்க்கலாம், அல்லது வெளிநாடுகள்ல பள்ளிகள்ல நம்ம பார்க்கலாம். உதவி செய்யறதுக்கு அல்லது முகத்தை கழுவுறதுக்கு கையை நீட்டினா போதும் தண்ணி வடியும். அங்க சென்ஸ் இது வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல கையை நீட்டினா போதும், நம்ம பைப்பெல்லாம் திறக்க தேவையில்லை. அது நிறைய நம்ம மக்களுக்கு தெரியும். இது இன்றிலிருந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாலேயே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜஸிரி ரஹிமஹுல்லா தான் இயங்கும் தண்ணீர் கை கழுவும் கருவி அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது கிதாபுல இருக்கு. இதுல பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த நூல்ல வெறும் கோட்பாடுகள் மாத்திரம் அல்ல, அந்த நூல்ல அதனுடைய கோட்பாடுகள் இருக்கிறது, அதனுடைய அளவுகள் இருக்கிறது, அதனுடைய வரைபடங்கள் இருக்கிறது, அதை எப்படி தயாரிக்க வேண்டும் என்ற முறைகளையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த கிதாபை பார்த்தா ஐரோப்பாவில் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வளர்வதற்கு அடிப்படை தத்துவமான கிதாபாக அமைந்தது இவருடைய கிதாபு தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜஸிரியை பத்தி யூரோப்ல பேசுவாங்க. யார் பேசுவானா? அறிஞர்கள், பேரறிஞர்கள் பேசுவாங்க. அந்த அளவிற்கு மகத்தான சாதனையாளராக இவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவைகள்லாம் சாட்சியாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அவர்கள் யானை கடிகாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், அது கேள்விப்படாமல் இருக்கலாம். யானை கடிகாரம் என்று அதை பத்தி நிறைய விளக்கம் இருக்குது, நான் சுருக்கமா சொல்றேன். அது இன்று அளவிலும் உலகத்திலே அறிஞர்களால் ஆச்சரியமாக பேசப்படுகிறது. தானாக இயங்கக்கூடியது, அதற்கு பேட்டரியும் தேவையில்லை, அதற்கு கரண்டும் தேவையில்லை, ஆனா இயங்கும். இன்னைக்கு அப்படி ஒரு கடிகாரம் நம்மகிட்ட இருக்கா? ஏதாவது பேட்டரியாவது போடணுமா இல்லையா? அப்படி ஒரு பிரம்மாண்டமான கடிகாரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் கூட அந்த கடிகாரத்தினுடைய நுட்பமான அதனுடைய மாடலை துபாயில இருக்கக்கூடிய ஒரு மாலில அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. இப்னு பத்தூத்தா மால், துபாயில இருக்கக்கூடிய இப்னு பத்தூத்தா மாலிலே அதனுடைய மாபெரும் பெரும் மாடலை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறார்கள். இதை நான் சொல்ல வருவது எதற்காக என்று சொன்னால், இப்படி நீங்கள் சாதனையாளர்களை எடுத்துக்கொண்டால், நபிமார்களிலிருந்து தொடங்கி இந்த இஸ்லாமியத்தில் முஸ்லிம்களில் மாபெரும் சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகம் மறந்து யாரையோ சாதனையாளர்களாக இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். எனவே அந்த நிலை மாறி நம் பிள்ளைகளுக்கு நம்முடைய வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த ஜும்மாவினுடைய உரையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அருமையான பெருமக்களே, ஒரு சாதனையாளர் எப்படி உருவாக முடியும்? அண்டை வீட்டுக்காரர்களோடு அற்புதமாக நடந்து கொள்வதால் சாதனையாளராக உருவாக முடியும். நீங்க ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க, தொழிலதிபர்களாக இருக்கிறீங்க, உங்களுடைய வாடிக்கையாளர்களோடு நீங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக, உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்கள் அல்லது நீங்க யாருக்கு கீழே பணி செய்யறீங்களோ அவர்கள், முதலாளி அல்லது தொழிலாளி, இவர்களின் மூலமாக நீங்கள் சிறந்த மனிதர் என்று சாதனையாளர் என்ற பெயரை வெளியில கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய ஹக்கெல்லாம் சரியா செஞ்சா, அவங்களுக்கு செய்ய வேண்டியதுக்கு மேலும் நீங்கள் செய்தால், அப்படி செய்யும் பொழுது நீங்கள் சாதனையாளர்களாக மாற முடியும். மாணவர்களாக இருந்து சாதனையாளர்களாக மாற முடியும்.
மாணவர்களிடத்திலே நல்ல பெயரை பெற்று, ஆசிரியர்களிடத்திலே நல்ல பெயரை பெற்று, இதன் மூலமாக சாதனையாளர்களாக நாம் மாற முடியும் என்பதற்கான ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொண்டு, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி இந்த உலக மொத்தத்திற்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் நீங்க பாருங்க, இந்த அலி இப்னு சீனாவோ ஜஸ்ரி இவர்கள்லாம் எடுத்துக்கொண்டா இவர்களுடைய சாதனைகள்லாம் உலகத்திலே இன்றைக்கு கோடான கோடி மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். எனவே இத்தகைய ஒரு பாரம்பரியமிக்க அற்புதமான தீனிலே நாம் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொண்டு, மகத்தான அந்த பெருமக்களை எல்லாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது நம் மீது தார்மீக கடமை என்பதையும் விளங்கிக் கொண்டு, நம் மக்களையும் சாதனையாளர்களாக உருவாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த தீனுக்கு பிறந்தான், வாழ்ந்தான், கல்யாணம் முடிச்சான், பிள்ளை பெத்தான், மூத்தா போனா என்ற இல்லாமல், இந்த தீனுக்காக இந்த காரியங்களை அவன் செய்து வைத்தான், இந்த தீனை காப்பாற்றுவதற்கு இந்த முனைப்போடு செயல்பட்டான் என்ற ஒரு அற்புதமான பெயரோடும் புகழோடும் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய பங்குக்கு திகழ வேண்டும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் மக்களை சாதனையாளர்களாக, அற்புதமான பண்பு மிக்கவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வாளித்து இந்த சமுதாயத்தை இன்னும் மேன்மையடைய செய்வானாக. முழுமையாக இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு மேனருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.